அவள் பறந்து போனாளே என்னை பேச முடியாது. அது சொல்லுங்க பல்ல நண்டி கால சொல்லுங்க நண்டி கால என்ன சொன்னே மாமாவா ஐயோ நான் சொல்லமா அந்த போய் ஏடி என்னில உன் வீட்டுக்கு எத்தனை மாமா ஆவதும் பெண்ணாலே மனுஷே அழிவதும் பெண்ணாலே சாவதும் பெண்ணாலே மனுஷே அந்த சவுடால கூட என்ன பாட்டு ஏய் ரேடியோடா ரேடியோவா அது எனக்கு சொல்லுறியா நான் ஐயோ இல்லையா அது சொல்லு வில்லடிக்கு போல் சொல்லுறீ சிங்காரம் கெட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சார ஏதிக்கடி ஏ தங்கம் சம்சாரம் ஏதிக்கடி சிங்காரம் கெட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதிக்கடி தங்கம் சம்சாரம் ஏதிக்கடி இனிமேட்டு எத்தனை தொடர்ந்து உங்களை எல்லாரும் போல் ஐயோ அம்மா எல்லாம் கிடையாதுமா ஒண்ணு சத்தியமா சொல்றேன் என்ன வேலை இது உடன் பிறந்த தங்கை எதற்காக இப்படி கொல்ல தொடங்கினாய் அமரா உனக்கு என்ன புத்தி கட்டு விட்டதா அடச்சே ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுடா ஏய் அவள் யார் தெரியுமா யாரு அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா எல்லாம் தெரியும் எனக்கு ஏய் அவள் ஒரு சதிக்காரி ஏய் மோசக்காரி நாசக்காரி வேஷக்காரி இவள் ஒரு விபச்சாரி ஏய் அமரா நான் சௌரியா குடம் பள்ளிடுமா மாமா மாமா வண்டி வந்து எதற்காக இப்படி எல்லாம் என்ன காரணம் எப்படி உனக்கும் இவனுக்கும் நடந்து விட்டது ஆமா போருக்கு சென்றோம் மலைநாட்டிற்கு போருக்கு சென்று விட்டோம் ஆமா போருக்கு சென்று விட்ட பிறகு இவள் எப்படி கர்ப்பமாக முடியும் மாற்றான் கூடி அவசரப்படாதா போருக்கு சென்றோம் அல்லவா ஆமா போருக்கு செல்லுவதிலே ஆற்றிலே நீரானது அதிகமாக இருந்தால் அதே இடத்தில் கூடாரம் அமைத்து தங்கினோம் அல்லவா அந்த இடத்தில் நீ நன்றாக உறங்கிவிட்டாய் எனக்கோ உறக்க வரவில்லை உனக்கு தெரியாமல் நானோ அந்த இடத்தை விட்டு வந்து உன் தங்கையை சந்தித்து நாங்கள் இருவரும் இன்பமாக சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று நான் அந்த சத்தியம் செய்து வாங்கிவிட்டேன் அதனால் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கான சாந்தி இந்த பாவி மன்னித்து என்று இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய தங்கை தங்கையா ஆமா நீலாம்பரியா ஏய் உன்னுடைய தங்கைதான் நாசக்காரி வேஷக்காரி மோசக்காரி உன்னுடைய தங்கையும் ஒரு ஊச்சாரிடா என்னடா சொல்ற குண்ணே தங்கச்சி தேவடியானா அவன் தங்கச்சி குண்ணே தேவடியா சத்தியமா இது தெரியல அவன் பொண்ணு மட்டும் லவ் பண்ணும் ஏய் வேடா என் பொண்ணு உன்னை தர வேடா சத்தியமா ஆமாமா உன்னை கொடுங்க
கொடுத்தவனியை பறித்து கொண்டாண்டி அவனோடு ஒன்று கூடி தவறான முறை நடந்து கொண்டிருந்திருக்கிறான். ஆனால் எனக்கு தெரியாது, உண்மை என்னவென்று தெரியாது. தெரியாமல் திரும்ப செய்து கொண்டேன். அது ஏன் என்று கேட்டதற்கு என் மண்டையை ஓங்கி கடத்தி விட்டு ஓடிவிட்டார். நான் நிறைய பேர் ஏமாத்தி. அப்படி பார்க்க போனா இந்த உலகத்திலே சத்தியத்தை காத்த உத்தமி யார் என்றால் என்னுடைய தங்கை தான். சத்தியத்தை காத்த உத்தமி, சத்தியத்தை காத்த உத்தமி என்னுடைய தங்கை தான். பழிக்கு பழி வாங்க வேண்டும். யார் வந்திருக்கிறது? எங்கடி அறிங்க போற சக்கலுக்கு நான் போற யாராங்க? ஆமா இருக்குதான். இங்க வாடி, மேல ஏறி வாடி. என்ன வாடி போன மரியாதை மானம் கேட்டுக்கோ. சக்காலத்தி வாடி, மேல வாடி. எங்க அப்பா விட்டு சோத்தெல்லாம் திருப்பிடுங்களா? அப்போட சோத்து சூத்துக்கு எங்க அம்மா சீர்கட்ட நாயே. விட்டு வைக்காத. எடுப்பான்னு சுடுக்கு எடுக்கல. ஆனா இப்ப வந்து கீக்குறான். தங்கச்சி ஆடுறா பாரு. வீடியோ என்னுடைய மகள் யாரு? எனக்கு அத்த என் வீட்டு குடும்பத்தை கெட்டு ஒரே ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச கூடாது. போட்டு தாக்கி செக்க போடி நீ போட்டு தாக்கி
உள்ள போய்கிட்டே இருக்குது. ஆமா, நீங்க எங்க ஆச்சுட்டு போகாதீங்க. யமலோகமா? சொர்க்கலோகம். யம வருவாரா? போன் பண்ணிக்கிறேன் வருவாரு. வாடா வாடா, என் கூட வாடா, எனக்கு துணையா வாடா. ஒரு தேவடியா ஐயோ அப்பா, நீலாம்பரி. அப்பா, எல்லாத்துக்கும் காரணம் இவன்தான். இவனை முதல்ல பாருங்க. விடக்கூடாது. ஐயோ, அப்பா, இவனை சாவடிச்சிட்டான். நண்பன் மயில இருக்கிறான். என் நீலாம்பரி இல்லாத உலகத்தில் நான் இருக்கவே மாட்டேன். சேர்ற பாவி எத்தனையோ கொடுமைகளை செய்தேன். எனக்கு நேர்ந்த நிலையை பார்த்தாயா? வேற என்ன பண்ணுது? என்ன பார்த்து கத்துக்கிட. கத்துக்கிறேன். இனி கொடுமைகளை செய்யாது. ஐயோ, வலிக்க மாட்டா யாரு கேக்குறா? நண்பா, அன்று சொன்னேனே ஆமா, என்னுடைய பதவி அதை வாங்கிக்கிறியா? வேணாம், நீ போய் சேரு. நான் போறேன்டா, காலி ஆயிடுச்சுடா. நானே இராம்பா வரேன். என்ன அர்ஜென்ட்? ரெண்டு என் நேரா பேசுறேன். ஏமங்கிட்ட பேசிக்கிறாரு. அது என்ன தெரியல, அவர் மட்டும் போற கூட யார போறான்னு அர்த்தம். 250 கொடுத்துக்கிறேன். நண்பா, பதவி கொடுக்கட்டுமா? நாலு கில்லாடி நீ எப்படி குத்துன்னு தெரியும். அதுக்குதான் அது மாதிரி சாவுடா. அண்ணாடி காட்டினா எழுதி விட்டார்கள். பிறகு நம் குடும்பம் ஒன்று சேர்ந்து விட்டது. என் தங்கை நல்லவன் என்று நம்பிதான் உனக்கு திரும்ப செய்து கொடுத்தேன். ஆனால் அந்த படுபாவை இறந்து விட்டால் இனிமேல் நீ தன்னந்தனியே இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை இப்படி அமைந்து விடக்கூடாது. அதனால் என்னுடைய ஒரே மகள், ஒப்பற்ற மகள் அமுதாவை திருமணம் செய்து கொண்டு நீங்கள் வாழ்விலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. அப்படியே விட்டுருங்கய்யா. நீ அப்பா பண்றாங்க. பேரன்புமிக்க இந்த மேல்குளத்தூர் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் நெடுமுறை கிராமம் பொன்னி நாடகத்தின் சார்பாக இன்றிரவு சத்தியத்தை காத்த உத்தமி அல்லது அமுதாம் திருமண நாடகத்தை நடத்துவதற்கு பேருதவி புரிந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஸ்ரீ பொன்னி நாடகத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழிய வாழியவே பரமாயிரமணி திராவிடாரி வாழிய வாழியவே